மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கும் நிலையில் தொகை வரவு வைப்பு. திருப்பரங்குன்றம் மலை தீபம் விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா அருகில் உள்ளது தீபத்தூண் அல்ல என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மலையில் இருப்பது சர்வே தூண்தான் என்பதை உறுதி செய்துள்ளீர்களா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் கூறிய இடத்தில் தீபம் ஏற்ற கோரி நாளை நடைபெற உள்ள உண்ணாவிரத போராட்டம். உண்ணாவிரதத்தில் ரஜினி ரசிகர் மன்றம் பங்கேற்கும் என அதன் நகர செயலாளர் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை ஒரு நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 98,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நடைபெற்று வருகிறது. அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தின் நோக்கம் என்னவென்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கூட்ட நெரிசல் சம்பவம் எதிர்காலத்தில் ஏற்படாமல் தடுக்க பரிந்துரைகளை ஒருநபர் ஆணையம் வழங்கும் என தமிழக அரசு பதிலளித்தது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தளத்தில் தனது 75வது பிறந்தநாளை நடிகர் ரஜினிகாந்த் கொண்டாடினார். படக்குழுவினருடன் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்தார். படையப்பா படத்தின் ரீரிலீஸை ரசிகர்கள் ஆடிப்பாடி கொண்டாடினர். தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் மேளதாளத்துடன் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாள் சிறப்பான தருணம் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் ரஜினிக்கு வாழ்த்து கூறியுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கண்ணீர் மல்க போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் மொத்தம் 93 வாக்காளர்கள் தான் இருப்பதாக அதிகாரிகள் தகவல். 93 பேர் மட்டுமே உள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் SIR படிவம் பதிவேற்றியது எப்படி என சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். வேளாங்கண்ணியில் பெங்களூரு காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்ட நிலையில் காதலனை வெட்டிவிட்டு பெண்ணை தூக்கிச் சென்ற சம்பவம். பெங்களூரு தப்ப முயன்ற காதலியின் தாய், தந்தை உள்ளிட்ட 9 பேரை கைது செய்த போலீசார் மணப்பெண்ணையும் மீட்டனர். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை தாக்கியதாக ஜாய் கிறிசல்டா தொடர்ந்த வழக்கு. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசல்டா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராகியுள்ளனர். ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் மலைச்சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 37 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து மலைச்சாலையில் இருந்து கவிழ்ந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்டா பாசனத்திற்கு தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இருந்து 1718 கன அடி காவிரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரியில் வினாடிக்கு 903 கன அடியும், வெண்ணாற்றில் வினாடிக்கு 405 கன அடியும் தண்ணீர் திறக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அரசு காப்பகத்தில் இருந்து 3 சிறுமிகள் மாயமான நிலையில் ஒரு சிறுமி அவரது வீட்டில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார். மதுரையில் இளைஞர்களுடன் தங்கி இருந்த 2 சிறுமிகளையும் மீட்ட போலீசார் 2 இளைஞர்களை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர்.
தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சட்டவிரோத கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழப்பு. மாடியில் இருந்து தவறி விழுந்து இறந்ததாக நாடகமாடிய நிலையில் கணவர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் காதல் விவகாரத்தில் பள்ளி மாணவன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய கொடூர சம்பவம். அண்ணனை தாக்கியதை தட்டி கேட்க சென்றபோது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சிறுவன் மீது எண்ணெய் ஊற்றிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உதகையில் பனிமூட்டம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் உறைபனி காலம் தொடங்கியது. குதிரை பந்தய மைதானம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனியால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வட மாநிலங்களில் கடுமையான மூடுபனி நிலவும் சூழலில் ஹரியானா மாநிலத்தில் 7 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை குறைந்தது. டெல்லி, மும்பை, அயோத்தி உள்ளிட்ட பகுதிகளிலும் பனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு குவிந்த ரசிகர்கள். ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் இருந்ததால் அவரை காண முடியாமல் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்கிறார். பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு இன்று தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது. குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 6 பேரும் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோரின் புகைப்படங்களை அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது. சமூக ஊடக நிறுவனங்களுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. யுக்ரைன் ரஷ்யா போர் கடைசியில் 3ஆம் உலகப் போரில்தான் போய் நிற்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இந்த போரில் கடந்த மாதம் மட்டும் 25,000 பேர் உயிரிழந்ததாகவும் அதில் பெரும்பாலானோர் இராணுவ வீரர்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் அடுத்தடுத்து வலம் வருவதால் அங்கு போர் பதற்றம் நிலவுகிறது. வெனிசுலா கப்பல்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஆஸ்திரேலிய அரசின் இந்த முடிவு சிறுவர்களின் கருத்து சுதந்திரத்தை சிதைப்பதாக ரெடிட் நிறுவனம் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.7 பதிவான நிலையில் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.